ஹாய். நீங்க கிரெடிட் கார்டு அ அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஸோ கிரெடிட் கார்டு வந்து உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களா? இல்லாட்டி கிரெடிட் கார்டு யூஸ் பண்ற ஒரு ஆளா இருந்தா, உங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க என்ன பார்க்க போறோம்னா, கிரெடிட் கார்டு எப்படி அப்ளை பண்ணேன்னு பார்ப்போம். உங்களோட பேங்க்ஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா, உங்களோட சேலரி போகிற பேங்க் ஸ்டேட்மெண்ட் தான் அவங்க கேட்பாங்க கட்டாயமா. அந்த ஸ்டேட்மெண்ட் பாஸ்ட் 6 மந்த்துக்கு கேட்பாங்க. அப்படி இல்லாட்டி பே ஸ்லிப் கேட்பாங்க. இந்த 2ல ஒரு விஷயம் கேட்பாங்க. அண்ட் கேட்டு நீங்கள் அதை கொடுத்த ஒரு 2 வீக்ஸில் உங்களுக்கு கிரெடிட் கார்டு ப்ராசஸ் ஆகி உங்களோட கையில் கிடைக்கும். உங்களுக்கு லிமிட் எவ்வளோ கிடைக்கும்னா 1.5. இப்போ உங்களோட சேலரி 50,000 சொல்லுவாங்களே, அதில் 1.5 சொல்கிறது 75,000. உங்களுக்கு 50,000 சேலரின்னா உங்களுக்கு வந்து 75,000 மாதிரி தருவாங்க. ஸோ இது தான் கிரெடிட் உங்களோட லிமிட் அமௌண்ட். கொமர்ஷியல் பேங்க்கில் இப்படி தான் ஒர்க் ஆகுது. ஸோ நான் சொல்கிறது எல்லாமே கொமர்ஷியல் பேங்க்கை பேஸ் பண்ணி தான். ஸோ நீங்கள் கொமர்ஷியல் பேங்க்கில் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு இது இன்னுமே அட்வான்டேஜ் ஆகிடும். ஸோ உங்களோட மினிமம் சேலரி அமௌண்ட் எவ்வளோ இருக்கணும்? மினிமம் சேலரி அமௌண்ட் வந்து 50,000 இருக்கணும். ஸோ 50,000 இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து கிரெடிட் கார்டு வந்து அப்ளை பண்ணிலும் மந்த்லி சேலரி 50,000 கிட்ட உங்களோட ரீச் ஆகுதுங்க. அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, கிரெடிட் கார்டில் வித்ட்ரா பண்ண போவாங்க. ஏன்னா வித்ட்ரா பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னா 7% சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ வித்ட்ரா பண்ணுறதை ஃபுல்லாகவே அவாய்ட் பண்ணுங்க. பர்ச்சேஸ்க்கு மட்டும் கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணுங்க. அண்ட் ரெண்டாவது விஷயம் என்னென்னா, டிஸ்அட்வான்டேஜில் நீங்கள் வந்து அவங்க ஸ்டார்டிங்கில் சொல்லுவாங்க உங்களுக்கு 50 days டைம் வைக்கிங்க. ஆனால் அப்படி இல்லை. அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு ஓவராலில் கடைசியில் சொல்லி தரேன் உங்களுக்கு. ஸோ டிப்ஸை பற்றி சொல்கிறேன். நீங்கள் டெய்லி பண்ணுற ட்ரான்சாக்ஷன் எல்லாமே கிரெடிட் கார்டில் பண்ணுங்க. அவங்க கார்டு பேமெண்ட் அலோவ் பண்ணாங்கன்னா கிரெடிட் கார்ட்லேயே பண்ணிடுவேன். ஏன்னா இப்போ அவங்க கிரெடிட்டில் நீங்கள் ட்ரான்சாக்ஷன் பண்ண அவங்களோட இயர்லி கிரெடிட்டில் நடக்கிற ட்ரான்சாக்ஷன் கூட. ஸோ அவங்க அது வந்து ஒரு வேல்யூவேஷன் ஒன்று பண்ணுவாங்க, அவங்களோட கிரெடிட்டில் எப்படி ட்ரான்சாக்ஷன் எல்லாம் நடக்குதுன்னு. ஸோ அதை பண்ணிவிட்டு அவங்க என்ன செய்வாங்கன்னா, அந்த பண்ண வேல்யூவேஷனுக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் அதை எப்படி கெட்டிக்கிறேன்னு இன்னொரு வேல்யூவேஷன் பண்ணுவாங்க. ஸோ இங்கே நீங்கள் லேட் பேமெண்ட் பண்ணீங்கன்னா அது வந்து அவங்க அந்த கிரெடிட் லிமிட்டை கூட்டுறதுக்கு ஒரு தடங்கலாக இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நீங்கள் கிரெடிட்டில் டெய்லி பண்ணுற ட்ரான்சாக்ஷன் அப்படின்னா, நீங்கள் பெட்ரோல் அடிக்கிறீங்களோ, இல்லை ஃபுட் ஸ்ட்ரீட்டில் போயிட்டு என்ன சரி பர்ச்சேஸ் பண்ணுவீங்களோ, இல்லாட்டி என்ன சரி சாப்பாடு கடையிலையோ, இந்த மாதிரி விஷயத்துக்கு செலவு பண்ண போக கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணிவிட்டு 3 days பே பண்ணிடுங்க. ஸோ இப்படி ஃபாலோ அப் பண்ணால் உங்களோட கிரெடிட் லிமிட்டை 1 yearல அனிவாரம் கூட்டி கொள்ள இயலும். அண்ட் இந்த மாதிரி ஒரு டிப்பை நீங்கள் உங்களுக்கு கிரெடிட் கார்டு வேல்யூவை கூட்டிக் கொள்றதுக்கு மட்டும் இல்லை, இன்னொரு டிப்பும் சொல்லித்தரேன். என்னென்னா, உங்களுக்கு இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்கிடணும். இப்போ அவங்களோட லிமிட் கூடிச்சுன்னு சொல்லுவாங்களே, இப்போ 1,00,000க்கு ஒரு ஹோம் அப்ளையன்ஸ் ஒன்று வாங்கினா அது இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு போட்டு 48 months இன்ஸ்டால்மெண்ட்டில் கெட்டேலும். சம்டைம் கமர்ஷியலில் ஆஃபர் ஒன்று போடுவாங்க. இயர்லி எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 times சரி போடுவாங்க. இவ்வளோக்கு உள்ளுக்கு பர்ச்சேஸ் பண்ணேலும் அதுக்கு வந்து 48 months வந்து இன்ஸ்டால்மெண்ட் ஃப்ரீன்னு சொல்லி ஒரு வந்து ஆஃபர் ஒன்று கொடுப்பாங்க. உங்களுக்கு அது மெசேஜில் வரும். நீங்கள் அந்த ஆஃபர் எல்லாம் உங்களோட ஃபோனுக்கே வரும். ஸோ அப்படி வரப்போ நீங்கள் எங்கே சரி போய் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அது வந்து 48 months இன்ஸ்டால்மெண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ இன்ஸ்டால்மெண்ட்டில் கெட்டிடணும். ஸோ இந்த மாதிரி ஒரு பெஸ்ட் அட்வான்டேஜ் ஒன்றும் இல்லை கிரெடிட் கார்டு யூசர்ஸ்க்கு. ஸோ கட்டாயமாக நீங்கள் வந்து கிரெடிட் கார்டு வந்து அப்ளை பண்ணி இன்ஸ்டால்மெண்ட்க்கு உங்களுக்கு தேவையான சாமான் எல்லாம் கொண்டு அப்படின்னா தேவையான சாமான் எல்லாம் உங்களுக்கு வாங்கி கொள்ளையிலும். அண்ட் கிரெடிட் கார்டு எப்படி ஓவராலாக ஒர்க் ஆகுதுன்னு சொல்கிறேன். கிரெடிட் கார்டு வந்து யூஸ்வலி இப்போ நீங்கள் ஜனவரி ஃபுல்லாக நீங்கள் ட்ரான்சாக்ஷன் பண்ணீங்கன்னு சொல்லுவாங்க. ஜனவரி 30th மட்டும் ட்ரான்சாக்ஷன் பண்ணீங்க. ஸோ ஜனவரி 31st உங்களுக்கு வந்து பேங்க்லேருந்து ஸ்டேட்மெண்ட் வரும். ஸ்டேட்மெண்ட் வந்த நாள்லேருந்து 20 நாள் டைம் பீரியட் அவங்க தருவாங்க. அப்படின்னா February 20th மட்டும் டைம் தருவாங்க நீங்கள் ஜனவரி ஃபுல்லாக பண்ண ட்ரான்சாக்ஷனுக்கோ. ஸோ அதுக்குள்ளுக்கு நீங்கள் கெட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் படாது. அதுக்குள்ளுக்கு நீங்கள் கெட்டாட்டி என்ன நடக்கும்னா இன்ட்ரெஸ்ட் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் நான் உங்களுக்கு ஆரம்பத்திலே சொன்னேன். நீங்கள் பண்ணுற எல்லா ட்ரான்சாக்ஷன் டெய்லி பண்ணுற ட்ரான்சாக்ஷனுக்கு 3 days பேமெண்ட் பண்ணிடுங்க. சும்மா சொல்லுவோங்களே, நீங்கள் உங்களோட கையில் கேஷ் ஆனாலும் கேஷில் பே பண்ணணும்னு நினைப்பீங்க தானே, பண்ணாமல் அது வந்து கிரெடிட் கார்டில் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது வந்து கிரெடிட் கார்டுக்கு ஆட் பேக் பண்ணி அந்த பேமெண்ட்டை செட் ஆஃப் பண்ணுங்க. ஸோ இப்படி பண்ணுறதுனால உங்களுக்கு கிரெடிட் லிமிட் கூடும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கு கட்டாயமாக என்னை ஃபாலோ பண்ணி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் ஒன்று பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணி, நான் இந்த வீடியோவில் என்ன சரி சொல்ல மிஸ் பண்ணிட்டேன்னா அதை வந்து கமெண்ட்டில் போடுவேன். நாங்கள் வந்து
ஏழுன்னு டிஸ்கஸ் பண்ணுவோம். அன்டில் தட் இன்னொரு வீடியோ கொண்டு வர காரணம். பை பை ஃப்ரம் உமேஷ் ஜெனோ.